அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் மட்டனும் பருப்பு கீரை போட்டு கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1/4 கிலோ மட்டன், 2 கட்டு கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆனதும் நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டு வதக்கிங்க. வெங்காயம் வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், பச்சை வாசம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து கொஞ்சம் வதக்குங்க. எண்ணெயிலேயே வதங்கினதும் மஞ்சத்தூள், உப்பு போட்டு மட்டனில் இருக்கிற தண்ணி சுண்டி வந்ததும் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 4 தக்காளி சேர்த்துருக்கேன். ஏன் 4 தக்காளினா, நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன், வெறும் தக்காளி மட்டும்தான். தக்காளி வதங்கின உடனே காரத்துக்கேற்ப மிளகாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா தக்காளியை வெந்து வந்ததும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மட்டன் வேக வச்சுக்கலாம். குக்கர் விசில் போட்டு மட்டனை வேக வச்சுக்கலாம். மட்டன் 4-5 விசிலில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நம்ம கழுவி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்து இதில் தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேணாம், அதுலேயே தண்ணி விடும், கீரையிலே தண்ணி வரும். அந்த தண்ணியை கொஞ்சம் சுண்டி வந்தால் போதும், விசிலும் போடாதீங்க. அப்படியே ஒரு 5-10 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்த உடனே நான் இன்றைக்கி ஒயிட் குஸ்காவோட வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. ஒயிட் ரைஸ், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்தோடையும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.